بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أسبغ علينا نعمه إسرارا وإظهارا وأمرنا بشكرها ودوام ذكرها ليلا ونهارا، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ألزمنا الصدق قولا وفعلا وإخبارا، وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله أتقى الوراء لله وأخشاهم له إعلانا وإسرارا، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه صلاة وسلاما دائمين عشية وإبكارا، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رب اغفر لي ولوالدي ولمن دخل بيتي مؤمنا وللمؤمنين والمؤمنات ولا تزد الظالمين إلا تبارا. صدق الله العظيم. عن أبو درداء رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: قال رسول الله صلى الله عليه وسلم: الوالد أوسط أبواب الجنة، فإن شئت فأدع ذلك الباب أو احفظه. رواه الترمذي. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்களுடைய உயிரிலும் மேலான தலைவர், சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு துலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும், அதிலேயும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய முழு வாழ்க்கையுடைய இலக்காக நோக்கமாக அல்லாஹு தாலா சுவர்க்கத்தை வைத்திருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒவ்வொரு மனிதர்களும் உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் வாழக்கூடிய இந்த சுருக்கமான வாழ்க்கையில பேர் புகழ வாழ்க்கையில சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, காசு பணத்தை வாழ்க்கையில சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, ஆட்சி அதிகாரத்தை வாழ்க்கையில சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, சொத்து செல்வம் காணி பூமியை வாழ்க்கையில தேடுறோமோ இல்லையோ, கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை விட்டு விடை பெறுவதற்கு முன்னால ஒவ்வொரு மனிதர்களும், குறிப்பாக முஸ்லிம்கள், சுவர்க்கவாதி என்ற பெயரோட இந்த உலகத்தை விட்டு வாப்பாத்தாகும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில உலகத்துடைய வாழ்க்கையை கொண்டு சுவர்க்கத்தை சம்பாதிக்கிறன்றது இது லேசான ஒரு காரியம் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில சஹாபாக்கள் சுவர்க்கத்தை தேடினது லேசா தேடல். கொஞ்சம் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை எடுத்து பார்த்தா தெரியும், அவங்களுடைய வாழ்க்கையில இருந்த பெரும் பெரும் தியாகங்கள், அது சொத்து செல்வத்துடைய தியாகமாக இருக்கலாம், நேர காலத்துடைய தியாகமாக இருக்கலாம்,
மார்க்கம் என்று முன்னுக்கு வந்தா குடும்பமாக இருந்தாலும் துச்சமாக மதித்து உலகத்துல தியாகம் செய்ததின் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் அல்லாஹு தஆலா அவளை பொருந்திக் கொண்டான் என்ற வார்த்தையை சொன்னது மட்டுமல்ல, பல சஹாபாக்கள் இந்த உலகத்துல சொர்க்கவாதி என்ற பெயரை உலகத்துல சம்பாதிச்சுட்டு போனார். பொதுவா சஹாபி என்றாவே சொர்க்கவாதி தான். அதுலேயும் குறிப்பாக சில சஹாபாக்கள் இவங்க சொர்க்கவாதி என்று சொன்னதுக்கு காரணம், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில சுவர்க்கத்துடைய தேடல் அதிகமாயிருந்துச்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இப்ப நாங்க உள்ளத்துல கைய வச்ச ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும், நாங்க வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில எங்கட அமளிபாதத்தை கொண்டு சொர்க்கம் போக இயலுமா இயலாவா? எங்கட அமளிபாதத் சொர்க்கத்தை சம்பாதிச்சு தார அளவுக்கு தகுதியான அமளிபாதத்தான் இல்லையா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நிச்சயமாக சத்தியமாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் உறுதியாக தெரியும், எங்களுக்கு தெரியும் எங்கட தொழுகையுடைய தரம் என்னன்னு எங்களுக்கு தெரியுமா இல்லையா? நாங்க வாழ்க்கையில தொழுகிறோம், எங்கட தொழுகையோட தரம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். சஹாபாக்களுடைய தொழுகை எப்படி, எங்கட தொழுகை எப்படின்னு எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த காலத்துல சஹாபாக்கள் 2 ரக்காத்துடைய தொழுகையை கொண்டு வானத்தில இருந்து மலை இறக்கினாங்க பூமிக்கு. ஹவாய் ஹபரமி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஜமாத் பாலை வனத்துல மண்ணை தோண்டி தண்ணி எடுத்தாங்க 2 ரக்காத்துடைய தொழுகையில. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க தொழக்கூடிய 2 ரக்காத்துடைய தொழுகையை கொண்டு அல்லாஹுடைய எந்த உதவியை நேரடியாக எடுக்கேன். ஏனென்றால் நாங்களும் வாழ்க்கையில தொழுகிறோம் தான். எங்கட கிராம் கணக்கான அமலை விட சஹாபாக்களுடைய எங்கட கிலோ கணக்கு அமல் வாழ்க்கையில ஈகுது. அந்த கிலோ கணக்கு அமலை விட சஹாபாக்கள் சலப்புகளுடைய கிராம் கணக்கான அமல் வாழ்க்கையில சரியான பாரமாயிடுச்சு. 2 ரக்காத்தை கொண்டு எடுத்தாங்க. நாங்க காலம் பூராக தொழுதாவும் நேரடியாக அல்லாஹ்வுடைய உதவி இறக்கேலுமா? சந்தேகமா இல்லையா? சந்தேகம். அப்ப நாங்க உள்ளத்துல கைய வச்ச ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், எங்கட தொழுகையோட தரம் என்ன, எங்கட நோம்புடைய தரம் என்ன, எங்கட ஜக்காத்துடைய சதக்காவுடைய தரம் என்ன, ஏண்ட குர்ஆனுடைய தரம் என்ன. எவ்வளவு பேர் அமல் செய்யறாங்க தான் வாழ்க்கையில் அமளிமாதத் நிறைய ஈக்குது. இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் அந்த இடத்துல மிஸ் ஆகுது. நான் இந்த இடத்துல அதிகமாக கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் ஈகிறேன். நாங்கள் எல்லாரும் ஓதுறோம் தான், நீயத் தீக்கோணும் உம்மவாப்பட கரைச்சல் அல்ல. ஏண்ட உம்மை போட்டுட்டான், கஷ்டப்பட்டு செலவழிக்கிறான், இதல்ல நீயத். நான் ஓதுறது லில்லாஹி ஃபில்லா, அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் ஓதுறேன். இந்த நீயத்து தான் நீ போ. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நீயத்து சரியாய்ந்தாதான் அமல்களை கொண்டு வாழ்க்கையில சொர்க்கம் போகேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அப்ப அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தெரியும் இந்த காலத்துல வாழ்றது எவ்வளவு சிரமம் என்று தெரியும். அமல்களை கொண்டு சொர்க்கம் போக ஏழுமா ஏலவா நிச்சயமாக தெரியும். அதுதான் இந்த உம்மத்துக்கு அமல்களோட சேர்த்து இன்னும் பல விடயங்களை சொர்க்கத்தை சம்பாதிக்கிற லேசான வழிகள் அல்லாஹ் தந்திருக்கிறான். வெறுமனே அமல்களை கொண்டு மாத்திரமல்ல, இன்னும் பல பகுதிகள் இருக்குது சொர்க்கத்தை சம்பாதிக்கிற லேசான பல பகுதிகள். அதுல ஒன்றுதான் அஹ்லாக் என்ற ஒரு பகுதி. நான் இந்த இடத்துல அஹ்லாக்க பேச வரல. அஹ்லாக் என்ற எங்களுக்கு தெரியும் நல்ல பண்புகள். நல்ல பண்புகளை கொண்டு ஒரு மனிதன் வாழ்க்கையில சொர்க்கவாதி ஆகலாம். அப்ப நல்ல பண்புகள் என்று சொல்லக்கூடிய நேரம், நல்ல பண்புகள் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நல்ல பண்புகளை நல்ல குணங்களை காட்டுறதுக்கு தகுதியான இடம், முதலாவது இடம் தான் இந்த உலகத்துல பரிசுத்தமான ஸ்ரீதேவிகள் எங்களுடைய தாயும் தகப்பனும். இதுல சந்தேகம் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் எங்களுடைய நல்ல பண்பை காட்டுறதுக்கு முதலாவது தகுதியான இடம் உம்மா வாப்பா. இவங்ககிட்ட தான் எங்கட நல்ல குவாலிட்டிஸை காட்டணும். எங்கட கூட்டாளி கிட்ட காட்டி வேலை அல்ல, எங்கட சுத்தி இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு காட்டி வேலை அல்ல. முதலாவது காட்டணும் எங்கட குவாலிட்டி என்ன என்று எங்கட உம்மாக்கும் வாப்பாக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உம்மா வாப்பா என்றது உலகத்துல சொர்க்கத்தை சம்பாதிக்கிற லேசான வழி. இது அதிகமானவங்களுக்கு தெரியா. எல்லாம் நினைக்கிறேன் தொழுவையை கொண்டு மட்டும் சொர்க்கத்துக்கு வைத்திரையிலும், நோம்ப கொண்டு மட்டும் வைத்திரையிலும், அதை கொண்டு மட்டும் போகலாம். உம்மா வாப்பா
சொர்க்கத்தை சம்பாதிக்கிற லேசான வழிதான் தாயும் தந்தையும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, சுவர்க்கத்துடைய வாசல்கள்ல மைய வாசல்கள் தான் தாயும் தந்தையும். இந்த தாய் தந்தையை கொண்டு ஒரு மனிதன் சொர்க்கம் போக முடியும். எந்த மனிதனுக்கு உம்மா வாப்பா வஃபாத்தாகிட்டாங்களோ, சிலவங்களுக்கு உம்மா ஹயாத்தோட வாப்பா மவுத்து, வாப்பா ஹயாத்தோட உம்மா மவுத்து, சிலவங்களுக்கு 2 பேரும் மவுத்து. உம்மா வாப்பா வஃபாத்தாகினா சொர்க்கம் போற ஒரு வாசல் அல்லாஹு தஆலா மூடிட்டான்னுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த அளவுக்கு வர்ணிச்சு உம்மா வாப்பாவை பத்தி சொல்றேன்டா, இஸ்லாத்துடைய பார்வையில தாய் தந்தையில எவ்வளவு கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த மக்லூக்குக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லல இவனுடைய பாதத்துக்கு கீழே சொர்க்கம் என்று சொல்லல. ஆனா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சொல்லப்பட்டு, உன்னோட தாயிட பாதத்துக்கு கீழே சொர்க்கம், உன்னோட தந்தையுடைய பொருத்தத்துல அவர் கபூல் செய்யற விடயங்கள், அவர் பொருந்திக் கொள்றது உனக்கு சொர்க்கம் என்று சொல்லி குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அவர் நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், இஸ்லாத்துடைய பார்வையில தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய அந்த சீதேவிகளுடைய இடத்தை யாராலும் பூர்த்தி செய்யலாம். ஒரு மனிதன் உலகத்தில் எவ்வளவு எங்களுக்கு மஹப்பத் வைத்தாலும், எவ்வளவு இரக்கம் வச்சாலும், இந்த தாய் தந்தையுடைய இடத்தை பூர்த்தி செய்யலுமா? ஒரு நாளும் பூர்த்தி செய்யலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க ஒரு சம்பவம். ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு சஹாபி. இந்த ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹுவை சந்திச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹாரிஸ், சொர்க்கத்துல நீங்க குர்ஆன் ஓதுற சத்தம் என்ன கேட்டுச்சே ஹாரிஸ் என்றாங்க, என்ன அமல் விசேஷமாக செய்றீங்க? இவங்க சொல்லல, யா அல்லாஹ் நான் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுத் மிஸ் பண்றதே இல்லை யா அல்லாஹ், ஒவ்வொரு நாளும் சதக்கா, ஒவ்வொரு நாளும் குர்ஆன், இப்படி அமல்களுடைய விஷயம் சொல்லவே இல்லை. ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்த உடனே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் உம்மா வாப்பா என்ன எனக்கு சரியான விருப்பம், என் வாப்பா வஃபாத்தாகிட்டாங்க, உம்மா மட்டும்தான் நீக்கிறாங்க, அந்த உம்மாவோட எவ்வளவு என்னையால கண்ணியமா நடக்க ஏழுமோ அவ்வளவு கண்ணியமா நடக்கிறேன் யா ரசூலல்லாஹ். என் உம்மா சில நேரம் வந்து சொல்லுவா, மகன் என் தலைக்கு கொஞ்சம் ஒயில் பூசி விடையலுமா, தேங்கன கொஞ்சம் பூசேலுமா, என் உம்மாக்கு ஒயில் பூசி விடுறேன் நான் தான் யா ரசூலல்லாஹ். சில நேரம் என் தாய் வந்து சொல்லுவா, யா ரசூலல்லாஹ், என் தாய் எனக்கிட்ட சொல்லுவா, மகன் என் கை கால் கொஞ்சம் வலிக்குது மகன், கொஞ்சம் நெசுக்கி விடையலுமா, கொஞ்சம் அப்படியே பிடிச்சு விடையலுமா. அந்த நேரத்துல உம்மா வாப்பாட கை காலை பிடிச்சு விடுறது நான் தான் யா ரசூலல்லாஹ் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அந்த தாயுடைய ஹிதுமத்தை கொண்டுதான் அல்லாஹு தஆலா நீங்க குர்ஆன் ஓதுற சத்தத்தை சொர்க்கத்துல கேட்க வச்சான் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில தாயும் தந்தையும் பொறுமதி ஈக்கக்கூடிய நேரம் கண்ணியப்படுத்துது, ஈக்கக்கூடிய நேரமே அவங்களை சங்கப்படுத்துது. எவ்வளவு பேர் மௌத்தாகினத்துக்கு பின்னால் அழுகுறாங்க, எவ்வளவு பேர் மௌத்தாகினத்துக்கு பின்னால கண்ணீர் வடிக்கிறாங்க, உம்மா இல்ல வாப்பா இல்ல, ஈக்க போகல நாங்க பார்க்கல. இந்த கண்ணீர்ல புரோசனமும் இல்ல, உம்மாவும் இல்ல வாப்பாவும் இல்ல, அந்த கண்ணீர்ல புரோசனமும் இல்ல. வாழக்கூடிய வாழ்க்கையில எவ்வளவு கண்ணியப்படுத்தலுமோ கண்ணியப்படுத்துங்க. கொஞ்சம் கேளுங்க உம்மா வாப்பா இல்லாதவங்ககிட்ட உங்களோட தனிமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி. உண்மையான தனிமை என்னன்னு அப்பதான் விளங்கி கொள்வீங்க. ஏன கஷ்ட நஷ்டத்தை சொல்லக்கூட ஆள் இல்ல, ஏன கஷ்டத்தை சொல்ல இப்ப தாய்க்கிறா, ஒரு நேரம் வரும் ஏந்த தாய் கபருக்கு போவா, அந்த நேரம் ஏன கஷ்டம் சொல்ல யாரும் இல்ல, ஏன நஷ்டம் யாரும் இல்ல, எனக்கு ஆறுதல் யாரும் இல்ல. எவ்வளவு பேர் எவ்வளவு சொந்த பந்தம் மீண்டும் இன்னமும் துனியால் அனாதையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, விசாரிச்சு பாருங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய நேரம் உலகத்துடைய வாழ்க்கையில் அவங்க சீதேவி, சந்தேகம் இல்லை. ஆனா அதுலேயும் குறிப்பாக பொதுவாக உம்மா வாப்பா என்று சொல்லக்கூடிய நேரம் பொதுவாக உலகத்துடைய ஒரு வளமைதான், தாய் என்று சொன்னா எல்லாத்துக்கும் சரியான இரக்கம், உம்மா என்றா சரியான விருப்பம், சரியான இரக்கம், உம்மாவோட தான் அன்பு, உம்மாவோட தான் பாசம். உம்மாவை பார்க்கிற விஷயத்தில் இந்த காலத்துல போட்டி போடுறாங்க, எவ்வளவு போட்டி போடையிலுமோ போட்டி போடுறாங்க. நான் பார்க்கிறேன் நீ பார்க்கிறேன், எவ்வளவு பேர் போட்டி போட்டு கொண்டிருக்கிறாங்க. தாயிட விஷயம் செலவழிக்கிறது சரியான இன்பம், தாய பார்க்கறது சரியான இன்பம், தாயோட சரியான மஹப்பத். ஒரு வீட்டுக்குள்ள போறோம், உம்மை இல்லாட்டி கேட்கிறாங்க, எங்க உம்மா, உம்மை இல்லையா, ஒரு ஜாதி மாதிரி இருக்கும்.
ஒரு மாதிரி ஒரு கலக்கம் ஆகிக்கும், கஷ்டம் ஆகிக்கும், தனிமை ஆகிக்கிறது சிரமம் ஆகிக்கும். இந்த உம்மா 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 என்று போறாங்க ஒரு கூட்டம். ஆனா அதே வீட்டுல அந்த உம்மாவோட ஈக்கிறாரு ஒரு ஜீவனை பத்தி யாரும் யோசிக்கிறல்ல, அதுதான் வாப்பா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துல வாப்பாண்டா யாருன்னு தெரியுமா? அதிகமானவர் நாங்க எல்லா இடத்துலயும் பாத்தியப்போம், தாயை பத்தி நிறைய மிகப்படுத்தி பேசுவான். நான் பிழைன்னு பேச வரல, பேசத்தான் ஒண்ணும். அவங்களோட தியாகத்துக்கு அது ஈடு இணை இல்ல, தியாகம் தான் அவங்களோட. ஆனால் இந்த தந்தையுடைய விஷயத்துல அதிகமானவோ கவனம் செலுத்துறது இல்லை, அதிகமா பேசப்படுறல்ல. அதிகமான கட்டுரைகள்ல பாருங்க, தாயை பத்தி அதிகமா எழுதுற அளவுக்கு வாப்பாவை பத்தி எழுதுறல்ல. என்ன காரணம்? ஏன் நாங்க இந்த வாப்பாவுடைய விஷயத்துல நாங்க அப்படியே மறந்து கொண்டு போறோம்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதிகமான இடங்கள்ல இந்த குடும்பத்துடைய ஆணிவேர் வாப்பாவை கணக்கெடுக்க அமைகிறார். ஆனா ஒரு குடும்பம் ஆடாம அசையாம கலங்காம நிம்மதியாக சந்தோஷமாக உலகத்துல வாழுதுண்டா வாப்பட தியாகம் இல்லாம வாழலாம். வாப்பட தியாகம் நிச்சயமாக ஈக்கணும் ஒரு குடும்பத்தில். அதுதான் அரபியில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, வேருக்கு என்னத்துக்கு விளம்பரம் என்று கேட்பாங்க. ஒரு மரத்துல வேறு அதுக்கு விளம்பரம் தேவையில்லைன்னுவாங்க. ஆனா இந்த காலத்துல வேருக்கு கூட விளம்பரம் செய்யக்கூடிய ஒரு காலத்துல நாங்க வாழ்றோம். நான் இப்ப தந்தையை பத்தி பேசுறதுக்கு முன்னால சில விஷயத்த சொல்றேன். பேசுறது இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்ட வாப்பாவை பத்தி பேசுறேன். இந்த ஊதாரி வாப்பா, குடும்பத்துல பிள்ளைகளை பத்தியோ மனைவிய பத்தியோ கணக்கில்லாம வாழ்ற வாப்பா, அவங்களுடைய கடமைகளை பேணாம மனைவி பாவத்துல போறா, கணவன் கணக்கில்லாம ஈக்கிறார். இந்த வாப்பாவுக்குரிய சிறப்பு அல்ல இது. ஒரு குடும்பத்தை உண்மையா தாங்கி கொண்டு ஈக்கிறார், பிள்ளைகளுக்காக வேண்டி செலவழிக்கிறார், நல்ல விஷயங்களுக்கு பாடுபடுறார், கெட்டதை கண்டா தடுக்கிறார். இந்த வாப்ப மாற பத்தி இஸ்லாம் சொல்லி அழகா பேசி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் பாருங்க, இஸ்லாத்துல யாரு மௌத்தாகினாலும் அனாதை என்று சொல்றல்ல. யாரு மௌத்தாகினா, உம்மா மௌத்தாகினா அனாதையா? அனாதையா இல்ல, வாப்ப மௌத்தாகினாதான் இஸ்லாத்துல அனாதை ஒரு மனிதன். அனாதை என்ற பெயர், யதீம் என்ற பெயர் எப்ப வரும்? வாப்பா இல்லாத பிள்ளைகளுக்கே தவிர உம்மை இல்லாத பிள்ளைகளுக்கு அல்ல. அந்த வாப்பா இல்லாத பிள்ளைகளுடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த யதீம் பிள்ளைகள், வாப்பா இல்லாத அனாதை பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுடைய தலைய யார் அப்படியே அன்பால தடவி கொடுப்பாங்களோ அந்த பிள்ளையுடைய தலையில எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாப்பா இல்லாத பிள்ளைகளோட எவ்வளவு கண்ணியமா நடக்கும், எவ்வளவு கண்ணியமா, எவ்வளவு பேணுதல, எவ்வளவு மரியாதையா நடக்கும். ஏனென்றா இஸ்லாம் இந்த இடத்துல வாப்பட பொறுமதியே சொல்லுது. வாப்பா என்றா யாருன்னு? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கியாமத்துடைய நாள் சமீபமாக கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வஅத்னா ஸதீகஹு வஅஃதா அபாஹு. ஒரு பாவம் நடக்கும். எப்படியான பாவம் தெரியுமா? கூட்டாளிமார் எல்லாத்தையும் கூட்டிக் கொள்வாங்க, கூட்டாளிமார் பெருசா விளங்கும், வாப்பாவை புறக்கணிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப அப்படிதான் காலம். கொடியமார் எல்லாம் மச்சான்மாரோட தான் விருப்பம், வாப்பமாரோட விருப்பம் இல்லை, எல்லாம் கூட்டாளிமாரோட தான் விருப்பம். கூட்டாளி ஈந்தாரு நாங்களும் ஈப்போம், கூட்டாளி போனா நானும் போவோம். ஸ்கூல்ல ஒரு கூட்டாளி ஒன்றா படிக்கிறார், அவர் விலகி போனா இவரும் விலகி போறாரு. ஏன்? மஹப்பத். மதரசால இருந்து ஒருத்தர் போனாரா இவர் போறாரு. ஏன்? இரக்கம். இது மடத்தனம், இது மடத்தனம், இது மடையண்ட அடையாளம். ஆனா எங்க மஹப்பத் வைக்கணுமோ அங்க மஹப்பத் வைக்கிறல்ல, எங்க மஹப்பத்தை குறைக்கணுமோ அங்க மஹப்பத்தை கூட்டி கொண்டு போகுது சமூகம். அதுதான் கியாமத்துடைய நாள் சமீபமாக கூடிய நேரம். கூட்டாளிமார கூட்டுவாங்க, அப்படியே வாப்பாவை புறக்கணிக்க ஆரம்பிப்பாங்க. வாப்பட முன்னுக்கு கூட்டாளியோட பேச வைக்கும். அப்படியான ஒரு காலம் வருவதா கியாமத் சமீபம் என்று விளங்குவோம். அப்படியான காலத்துல தான் நாங்கள் எல்லாரும் வாழ்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கொஞ்சம் உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க. உம்மட எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். உம்மட கவலை, உம்மட கண்ணீர், உம்மட வருத்தம் எல்லாம் தெரியும். எப்ப சரி ஒரு நாள் எங்கட வாப்பா கிட்ட போய்த்து, வாப்பட சுக துக்கம் அதிகமானவங்களுக்கு தெரியா, வாப்பட கவலை என்னன்னு தெரியா. ஏனென்றா வாப்பாவை பார்க்கறது ஒரு வில்லனை போல தானே பார்க்கிறேன்.
இவன் எனக்கு ஒரு வில்லன். அவர் பார்க்கறதுக்கு வில்லனை போல இருந்தாலும் எங்களை பாதுகாக்கிற கேடயமே அவர் தான். அது எங்களுக்கு தெரிய வர எப்ப தெரியுமா? வாப்பட பொறுமதி விளங்கும் நாங்க வாப்பாவினாதான். அது வரைக்கும் விளங்காது வாப்பாண்டா யாருண்டு. சும்மா அடக்கிட்டு மண்ணை போட்டுட்டு வந்துடுவோம். வாப்பட பொறுமதி எங்களுக்கு விளங்காது. 2 சொட்டு கண்ணீரோடு வீட்டுக்கு வருவோம். எப்ப வாப்பாவை நினைச்சு கண்ணீர் வடிக்கிற தெரியுமா? எங்களுக்கு ஒரு மகன் மகள் வருவாங்களே, நாங்க திருமணம் ஒன்று முடிப்போமே, அந்த நேரம் தான் வாப்பா என்றா யார், அவருடைய கஷ்டம் என்ன என்னன்னு விளங்கும். அது வரைக்கும் நிச்சயமாக விளங்குறல்ல. இந்த பேச்சு படுறது சரியான குறவு. இப்ப இந்த மிம்பர்ல பேசுறது சாதாரணமா ஈக்கலாம். ஆனா இந்த வார்த்தையுடைய பொறுமதி கியாமத்துல விளங்கும். இந்த பேச்சுடைய பொறுமதி கியாமத்துல விளங்கும். என் வாப்பாவை நான் எவ்வளவு விட்டுட்டேன், என் வாப்பாவை நான் எவ்வளவு கவனிக்காம விட்டுட்டேன் என்பதாக நிச்சயமாக இந்த பேச்சுடைய பொறுமதி விளங்கதான் போகும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் அதிகமானவங்களுக்கு வாப்பட சுகதுக்கம் தெரியாது. அவருக்கு என்ன என்ன நோய்க்குதுன்னு தெரியாது. ஒவ்வொரு கிழமையும் கிளினிக் போறார். என்னத்துக்காக வேண்டி கிளினிக் போறார் தெரியா. அவருக்கு எவ்வளவு கடனைக்கு தெரியா. வாப்பட மத்த விஷயங்கள் குறை நிறைகள் தெரியா. எத்தனை பேரோட சண்டை பிரச்சனை தெரியா. ஒன்றும் தெரியா. வாப்பட ஒரு விஷயமும் தெரியா. வாப்ப சொல்றதும் இல்லை. வந்து மகனுக்கோ மகளுக்கோ இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறல்ல. அவருடைய பிரச்சனை அவரோட கல்ப போட்டு அப்படியே சப்பி புழுங்கிட்டு வாழ்ந்து கொண்டிருப்பார். அவர் தின்னக்கூடிய நேரம் ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிற ஒரு ஜீவன். மகன் சாப்பிட்டானா, மகள் சாப்பிட்டாவா, நீங்க தின்னீங்களா கேட்டுட்டு தின்னுவார். ஒரு பெருநாளை உடுப்பெடுக்கக்கூடிய நேரம் கூட யாருக்கு முன்னுரிமை கொடுப்பார்? பிள்ளைகளுடைய விஷயத்துல முன்னுரிமை கொடுப்பார். சில நேரத்துல பிள்ளையா இருந்து கொண்டு நாங்க யோசிப்போம், இவர் உடுப்பெடுக்காம ஏனென்றா அவருக்கு அந்த ஆசை பேசு. இப்ப அவருடைய உள்ளத்துல இருக்கிற நீயத்தெல்லாம் ஏண்ட மகன் மகள் அழகா உடுத்தா போதும், எனக்கு அழகு தேவையில்ல. இப்படி யோசிக்கிற மனுஷன் தான் வாப்பா. இது ஏன் எங்களுக்கு விளங்காமைக்கு கண்ணியமிக்கவர்கள். நாங்க விளங்கியிருந்தா வாழ்க்கையில கண்ணியப்படுத்துவோம். இன்னும் விளங்காத சுட்டின்னா நாங்க இன்னும் உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விடயமும் எங்களுக்கு தெரியும். எங்களோட கூட்டாளிமார்ட எல்லா விஷயமும் தெரியும். எங்களோட பொஸ்ஸுக்கு என்ன நோய் என்றும் எங்களுக்கு தெரியும். எங்களோட முதலாளிக்கு என்ன நோய், என்னத்துக்கு கிளினிக் போறார், எத்தனை நம்பர் வார்டு, என்ன ஹாஸ்பிட்டல் எல்லாம் தெரியும். கூட்டாளிட விஷயம் எல்லாம் தெரியும். பொஸ் எவ்வளவு கடன் எல்லாம் தெரியும். ஆனா இன்னும் வாப்பட கடனை பத்தி தெரியா. ஒரு நாள்ல கேட்டது இல்ல, பாப்பா உங்களுக்கு எவ்வளவு சரி கடன் இருக்குதா, வாழ்க்கையில யாரோட சரி பிரச்சனை இருக்குதா, உள்ளத்துல என்ன சரி கவலை இருக்குதா வாப்பா, ஒரு நாள்ல உட்கார்ந்து பேசிக்கிறோமா, ஒரு நாள்ல உட்கார்ந்து கேட்டுக்கிறோமா? ஏனென்றா அதெல்லாம் கேட்க வெக்கம். ஆனா சின்னத்துல எங்களுக்கு ஏதாவது கஷ்ட நஷ்டம் வந்தா சுப்ஹானல்லாஹ் எங்களுக்காக வேண்டி முதலாவது குரல் கொடுத்த மனுஷன் வாப்பதான். எங்களுக்கு ஏதாவது தேவையா முதலாவது வேங்கி தந்தவர் வாப்பதான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. வாப்பாவுடைய விஷயத்துல சொன்னாங்க, அல் வாலித், வாப்பாண்டா யாரு தெரியுமா? அவ்ஸத்து அப்வாபில் ஜன்னah, சொர்க்கத்துடைய நடு வாசல்ல ஒரு வாசல் தான் வாப்பா. சொர்க்கத்துடைய மைய வாசல்கள் ஒரு வாசல் தான் வாப்பா. நீ நாடினா அந்த கதவை நீ வீணாக்கி போடு, பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி இல்லையா, நீ அந்த கதவை பாதுகாத்துக்கோ வாழ்க்கையில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், வாப்போ சொர்க்கத்துடைய மைய வாசல்கள் ஒரு வாசல் என்றார். இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ரிபர் ரப் ஃபீ ரிபல் வாலித், அல்லாஹ்வுடைய பொருத்தம் யாருடைய பொருத்தத்துல? கூட்டாளிட பொருத்தத்திலையா, அக்கம் பக்கத்து வீட்டார்களுடைய பொருத்தத்திலையா, யாருடைய பொருத்தத்திலேயும் அல்ல. அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஃபீ ரிபல் வாலித், வாப்பட பொருத்தத்துல தான் அல்லாஹ்வுடைய பொருத்தமே. வாப்ப கபூல் செய்யணும், வாப்ப பொருந்தி கொள்ளணும், அப்பதான் அல்லாஹ் பொருந்தி கொள்ளுவான். இது என்னுடைய வார்த்தை அல்ல, என்னுடைய கவுல் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயால வந்த கவுல்கள் இதெல்லாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களே மட்டும் அல்ல, எங்களுடைய கனவுகளையும் சேர்த்து சுமக்கிற ஒரு ஜீவன் வாப்பா. நாங்க பல கனவுகள் காணுவோம், அதாகணும் இதாகணும் அப்படி ஆகணும், அது படிக்கணும் இது படிக்கணும். வாழ்க்கையில இவருடைய வாழ்க்கையில எந்த கனவும் நனவாகிறல்ல. ஆனா முழு குடும்பத்துடைய கனவுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய ஒரு மனிதன் வாப்பா. எவ்வளவு சிரமம் வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு கவலை, எவ்வளவு ஏச்சு பேச்சு, எவ்வளவு அவமானங்களையும் வாழ்க்கையில பொறுத்து தொழில் செய்யற ஒரு மனிதன் தான் வாப்பா. அதே வாப்பா ஒரு இளம காலத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல
ஒருத்தர் ஏசினா நீயும் உண்ட வேலையும் தூக்கி ஒரு வீசு அவுட்டாவே பேத்துடுவார். நீ விசாரிச்சு பாருங்க கொஞ்சம். இளம காலத்துல நாங்கள யங்ஸ்டரா ஈக்கக்கூடிய நேரத்துல ஒரு இடத்துல வேலை செய்யறார். பொஸ் கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி பேசிட்டார். சின்ன வார்த்தை, பெரிய வார்த்தையும் அல்ல, சின்ன வார்த்தை ஒன்று பேசினாவே தூக்கி ஒரு வீசி நீயும் உண்ட ஜொப்பும் வச்சுக்கொண்டு பேத்துடுவோம். இது விசாரிச்சு பாருங்க நீங்க. ஏனென்றா அந்த வேகம் அப்படியே பின்னுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா ஒரு வாப்பாவுடைய தரஜால ஈக்கிற ஒருத்தர் எவ்வளோ கஷ்டமீகும், எவ்வளோ நஷ்டமீகும், எவ்வளோ அவமானம் எல்லாத்துல முன்னுக்கு மேசுவார். உடனடியா யோசிப்பார், நான் இந்த இடத்துல தனி மனுஷனா மட்டும் மீண்டா அவுட் ஆகிப்பேன். அடுத்த நிமிஷம் செல்றேன்னா புள்ள குட்டி ஈகிற சுட்டி தான் ஒரு செகண்ட் யோசிக்கிறோம். சொல்றியா இல்லையா? எவ்வளவு வாப்பமார் கூலி வேலை செய்யறாங்க, எவ்வளவு தியாகம், எவ்வளவு வெயில், எவ்வளவு கஷ்டம். கொஞ்சம் உள்ளத்துக்கு எடுங்க. இந்த வாப்பட பொறுமதி என்றா என்ன இருக்கு? வெறுமனே தாயிட தியாகம் எங்களுக்கு கண் முன்னுக்கு விளங்குற சுற்றி மதிப்பு கொடுக்கிறோம். தாயிட தியாகம் எங்கட கண் முன்னுக்கு விளங்குது, அதுக்கு மதிப்பு கொடுக்கிறான். ஆனா தந்தையுடைய தியாகம் கண் முன்னுக்கு விளங்குது இல்ல. அதனால அவருடைய பேச்சு பெரிய பாரமாகிக்குது. அவரை கண்டாவே ஒரு ஜாயமாகிக்குது. வாப்ப வீட்டுல இருந்தா சரியான அலட்சி, ஒரு விருப்பம் இல்லாத மாதிரி. அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியமிக்கவர்கள். அந்த காலத்துல ஒரு வாப்பாண்டா 10 பிள்ளையில கூட பெறுவா. 10 பிள்ளையிலையும் அன்பாக பண்பாக கண்ணியமான முறையில 10 பிள்ளைய வளர்த்து ஆளாக்கினான். இந்த காலத்துல 10 பிள்ளைக்கிறானோ ஒரு வாப்பாக்கு செலவழிக்க யோசிக்கிறானோலா இல்லையா? ஒரு வாப்பாக்கு செலவழிக்க சரியான கஷ்டம். ஆனா ஒரு வாப்பா 10 பிள்ளையில வளர்க்காரு. 10 புள்ள ஒரு வாப்பாக்கு செலவழிக்க கஷ்டம். மாசம் கொடுக்கறது எவ்வளவு வாப்பாக்கு? 2000 ரூபா, 1500 ரூபா, 2500 ரூபா அளவு பார்த்து தான் கொடுக்குறது. உம்மக்கு 10,000 கொடுக்குறது, வாப்பாக்கு 2000 ரூபா பிச்சை காசை கொடுக்குறது. ஆனா இவர் குடும்பத்தோட ஒரு பயணமோடு போறாரு, மனைவி பிள்ளைகளோடு போயிட்டு KFCல சாப்பிடுறாரு, ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல தின்றாரு. தின்றதுக்கு மட்டும் 4000 5000 செலவழிக்கிறார் ஒரு நேர சாப்பாட்டுக்கு. ஆனா வாப்பாக்கு மாசம் சாப்பாட்டுக்கு கொடுக்கறது 2000. போதுமா? மறந்துக்கு சல்லி வந்தா பாப்போம். இதெல்லாம் சரியான இந்த வார்த்தை செலவளுக்கு பிடிக்கிறது என்ன? இதெல்லாம் உடைச்சி கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிம்பர் மேடைகள் உண்மைகள் மறைக்கப்படுற இடம் அல்ல, உண்மைகள் பேசப்படுற இடம். இங்க எந்த ஆலிம்களும் பட்டர் பூசிட்டு போறல்ல. இதுக்கு போற இந்த மிம்பரை ஏறினாலும் ஏறாட்டியும் சில ஹக்கான விடயங்களை சமூகத்துக்கு எத்தி வைக்கணும். ஏன்னா கண் முன்னுக்கு நாங்க பாக்குறோம் எவ்வளவு பேர் செய்யறாங்க அநியாயம். இந்த அநியாயத்தை பார்த்துட்டு சும்மா போறல்ல, இதை சொல்லி கொடுக்கணும். இந்த அநியாயம் பில, இப்படி வாப்பாக்கு செய்யவானம், இந்த கர்மம் செய்யவானம். செலவுக்கு கொடுக்கிறது சரியான குறவு. சுகத்துக்கம் பார்க்கிறல்ல, மறந்தெடுத்து கொடுக்கிறல்ல, நோயாளியாய்ந்தா அவருடைய விஷயம் பார்க்கிறல்ல. ஏன் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதுமையாகிக்கிற எவ்வளவு வாப்பமார் கையேந்திராங்க தெரியுமா? கையேந்திர விளங்கி கொண்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிச்சை எடுக்கிறாங்க. எவ்வளவு வாப்பமார் இந்த கொழும்பு பகுதியில காட்ட முடியும்? ஆதாரங்கள் இல்லாம பேசல மிம்பர்ல. எவ்வளவு வாப்பமார், உம்மா வாப்பா நல்ல ஈகிற, நல்ல பிள்ளைகள் நல்ல ஈகிறாங்க. எவ்வளவு உம்மா வாப்பமார் இன்னும் கையேந்திராங்க. எவ்வளவு மஸ்ஜிதுகள், எவ்வளவு பேர் பிச்சை எடுத்து கொண்டு ஈகிறாங்க. நீங்க விசாரிச்சு பாருங்க. சில அநாத மடுவங்கள் ஈகுது, எல்டர்ஸ் ஹோம், வயோதிபர்கள் இல்லம், நல்லா படிச்சவங்க, ரெஸ்பெக்டா வாழ்றவங்க கொண்டு வந்து வாப்பம்மார் விட்டுட்டு போறாங்க. அதிகம் அழிக்கிறது உம்மா அல்ல, வாப்பா தான் கூட ஈகிறான். ஏன்? வாப்பாவை பார்க்கல, வயசு போனதுக்கு போறோம். வாப்பாக்கு பேரலைஸ், வாப்பாக்கு கஷ்டம், கை காலையலாம், எங்களுக்கு வச்சு பார்க்கலாம், எங்களுக்கு வச்சு செலவழிக்கலாம், கொடுத்துட்டு பொறுப்பு கொடுத்துட்டு போயிட்டுறான். இதெல்லாம் தேடி பாருங்க. பொய் சொல்றோம் என்றா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்ககிட்ட வாரார். வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இன்ன வாலிதி யஹ்தாஜு மாலி. சொன்னாங்க, ஏண்ட வாப்பா ஈகிறாரு, ஏண்ட சொத்து செல்வம் எல்லாம் எடுத்துக்கொள்றாரு. அப்படி என்றா இவர் சம்பாதிக்கிற தள்ளி எல்லாம் எடுக்கிறாரு, அவருக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கொள்றாரு அவர்கிட்ட. சொன்னாங்க, எனக்கும் மனைவி ஈகிறா, பிள்ளைகள் ஈகிறாங்க, இப்படி எடுத்துக்கொண்டு போனேன்டா ஏண்ட செலவுக்கு நான் என்ன செய்யறேன் யா ரசூலல்லாஹ்? வாப்பாவை கூப்பிட்டு கொஞ்சம் புத்தி செல்லுங்களே யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, உன வாப்பாவை கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க மஜ்மா. வாப்பா வர்றதுக்கு முன்னால ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டாங்க, வாப்பா
எப்படி வாப்பாவோட இந்த மகன் எப்படி நடக்கிற என்ற உண்மையே சொல்லிட்டான். அவரை கவனிக்கிறல்ல, அவருடைய முதுமையை புறக்கணிக்கிறாரு, அவரை கண்ணியப்படுத்துறல்ல, செலவுக்கு கொடுக்கறல்ல, எல்லாத்தையும் சொல்லிட்டான். சொல்லிட்டு சொன்னாங்க, ஒரு கவிதை வாப்பா ஒரு கவலையா ஒரு கவிதையோட படிச்சு படிச்சுக்கிறாங்க. இதுதான் அந்த கவிதை. இந்த கவிதையை பத்தியும் அவங்களுக்கு இதை கேளுங்க யார சூழல்லாம். இப்ப வாப்பா வாராரு, வந்ததே பின்னால கூப்பிட்டு கேட்கிறாங்க, நீங்க மகண்ட சல்லி எல்லாம் எடுத்துக்கொள்றீங்களா, பணம் காசு எல்லாம் எடுக்கிறீங்களாம். இவங்க ஒன்றும் பேசல, மௌனமா இருந்தான். சொன்னாங்க, அதோட நீங்க மிச்சம் தனியா பேசுறீங்களாமே, தனியா புலம்புறீங்களாமே சில வார்த்தைகள் சொல்லி. இத சொன்ன உடனே அந்த மனிதனுடைய மோம் மாறிச்சு. சொன்னாங்கம்மா, யஸாலுல்லாஹு யஸீது பிக யகீனா யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் நீங்க இதெல்லாம் சொல்லக்கூடிய நேரம் உங்களோட மேல ஈக்கக்கூடிய யகீன், உறுதிப்பாடு, ஈமான் இன்னும் கூடுது யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, அந்த கவிதை என்ன சொல்லி புலம்பிக் கொண்டீங்க? இந்த நேரத்துல அந்த கவிதையை சொல்ல நேரம் போதா, அதனுடைய தர்ஜமாவை மட்டும் சொல்றேன். அந்த வாப்பா சொல்றார் முதலாவது வார்த்தை, ஏ மகனே, ஏ மகனே, நீ பிறந்த உடனே உன்னைய நான் கையில எடுத்த உன்ன முகத்தை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா வாப்பா, எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா. நீ குழந்தைய அழிக்க போகல, ஏண்ட வாரிசு ஏண்ட கையில, ஏண்ட பிச்சிலம் ஏண்ட கையில, நான் உன்ன முகத்தை பார்த்து அவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பேருக்கு இனிப்பு சதக்கா கொடுத்து என்ற கல்வ நான் சந்தோஷப்படுத்தி கொண்டேன். ஏனென்றா நீ உலகத்துக்கு வந்தது எனக்கு சரி சந்தோஷம். ரெண்டாவது அந்த வாப்பா சொல்றாரு, உனக்கு ஏதாவது நோய் துன்பம் வந்துட்டேன்டா மகன், நான் விழிச்சு தூங்காம முழிச்சின்னு உன்ன நோய் சோமாவை காட்டல. இப்ப நீ கொஞ்சம் கக்கினாலும் எனக்கு தூக்கம் போறல்ல, நீ கொஞ்சம் தும்மினாலும் எனக்கு தூக்கம் போறல்ல. சின்ன பிள்ளைகள் அப்படிதான், பாப்பமார்கிட்ட கேளு, தூக்கம் போவாது லேசில. அப்படி உடனே நான் கண்ணும் கருத்துமா பார்த்தேன். சுத்திக்கிற எல்லாம் கேட்டாங்க, நீங்க நோயாளி ஆகிட்டீங்களோ தெரியாது, அந்த அளவுக்கு உடனே நான் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கொண்டேன். மூணாவது சொன்னாங்க, என் மகனே, எனக்கு செலவழிக்கிற விஷயத்துல நீ ஏவாப்பா இவ்வளவு யோசிக்கிறாய். இந்த வார்த்தையை கேட்டோடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதான். சொன்னாங்க, எனக்கு செலவழிக்கிற விஷயத்துல நீ ஏன் இவ்வளவு கணக்கு பார்க்கிறாய், நீ இவ்வளவு யோசிக்கிறாய், நான் இன்னும் எத்தனை வருஷம் உன்னையோட ஈக்க போறேன் சொல்லு, இன்னும் 100 வருஷம் ஆள போறேனா, 200 வருஷம் ஈக்க போறேனா, எனக்கு முதுமை வந்துட்டு நான் இன்னும் கொஞ்ச நாள் கபருக்கு வைத்துடுவேன், ஈக்கக்கூடிய நேரம் ஏன் செலவு விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறாய். சொன்னாங்க, கடைசியா அந்த வாப்பா சொன்னாரே, மகனே, நீ என்னையோட வாப்பாவா பார்க்க வேண்டிய தேவையில்லை, ஒரு அர்த்த வீட்டுக்காரனா சரி பார்த்து என்னையோட கொஞ்சம் இறக்கமா நடக்கலும் தானே வாப்பா. சென்னுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதா. எடுத்துடன் என்ன தெரியுமா சொன்னாங்க, உலமாக்கள் கிட்ட கேளுங்க. எடுத்துடனே சொன்னாங்க, அன்த வ மாலுக லி அபீக, சொன்னாங்க உன்னுடைய சொத்து செல்வம் நீ ரெண்டும், நீயும் உன்னோட சொத்து செல்வமும் உன்னோட வாப்பாக்கு தான் சொந்தம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்ன, இவர் உரைக்கிற தள்ளி உனக்கு சொந்தம் எப்படியோ அதை போல உன்னோட வாப்பாக்கும் சொந்தம். ஏன்னா நீயே உன்னோட வாப்பாக்கு தான் சொந்தம், உன்னோட சொத்து செல்வம் உனக்கா சொந்தம், உன்னோட வாப்பாக்கு தான் அதுவும் சொந்தம். சொன்னாங்க வாப்பாவை பார்த்து, இன்ன அவுலாதக்கும் மின் அத்யபி கஸ்பிக்கும் வகுலு மின் அம்பாலிஹிம், சொன்னாங்க உங்களோட பிள்ளைகளுடைய சம்பாத்தியம் ஈகுதே, சுத்த ஹலாலான சம்பாத்தியம், அவங்களுக்கு தாராளமாக அதுல இருந்து சாப்பிடுங்கடா. சுப்ஹானல்லாஹ். ஐசுட்டியும் புள்ளேன் யோசிக்கவான், இதை ஏண்ட டேலண்ட், ஏண்ட சம்பாதிப்பு, நீங்க சொந்தம் உங்களோட வாப்பாக்கு, அப்ப உங்களோட சொத்து செல்வம் உங்களோட வாப்பாக்கு சொந்தமா இல்லையா? சொந்தம், தாராளமா எடுக்கலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்துல வாப்ப உம்மமார்கிட்ட வாப்ப உம்மக்கு சொத்து கொடுக்குறாங்களோ இல்லையோ, செலவழிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு இதைதான் சொத்தை பராண்டி கொள்றான், அதை மட்டும் சரியா செய்யறான். வாப்பட ஊடோனும் வாப்பவானும், வாப்பட காணியோனும் வாப்பவானும், இப்படித்தான் அதிகமான பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வாப்பட சொத்து செல்வம் எல்லாம் எடுத்துக்கொள்றாங்க, ஆனா தந்தை மட்டும் உலகத்துல வாணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில பெண் பிள்ளைகள் கட்டாய வீடுகளுக்கு போயிட்டு சொல்லிக் கொடுங்க இந்த விடயங்களை. சில பெண் பிள்ளைகள் முடிக்க காட்டிலும் வாப்பா வாப்பா வாப்பான்னு தான் நீப்பாங்க. நீங்க பாருங்க, அதிகமா வாப்பமார் வந்து ஆம்பளை பிள்ளைகளை விட அதை விட ஒரு படி மேல பொம்பளை பிள்ளைகளோட கொஞ்சம் இறக்கம். என்ன காரணம் என்றா, ஆம்பளை பிள்ளைகள் ரொம்ப தைரியமானவங்க, பலமானவங்க, பொம்பளை பிள்ளைகள் பலகீனமானவங்க, ஒரு பூவை போல பார்க்கப்பட வேண்டியவங்க. அதனாலதான் வாப்பமார் பொம்பளை பிள்ளையோட கொஞ்சம் கூட இறக்கம், அவங்க பலகீனம் என்றதால. அப்ப வாப்போட 20 வருஷம் ஈந்து வளர்றாங்க. ஆனா எவ்வளவு பெரிய நண்டி கெட்ட தனம் என்றா, நிக்கா முடிச்சதுக்கு பின்னால
வாப்பா 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 இந்த புள்ள மாப்பிள்ளைய பின்னுக்கால போறா. நான் சொல்ல வரல மாப்பிள்ளைய மதிக்கணும் மதிக்க கூடாது அப்படி என்ற கருத்துல பேசல. மாப்பிள்ளைய காலில் தான் சொருக்கம், மாப்பிள்ளை கிட்ட தான் பெண்ணுக்கு சொருக்கம். இருந்தாலும் மாப்பிள்ளைக்காக வேண்டி வாப்பா உதாசீனப்படுத்தப்படுறல்ல. மாப்பிள்ளை என்றது வேற, வாப்பா என்றது வேற, ரெண்டும் வேற வேற சட்டம். இந்த காலத்துல வாப்பாவை ஒதுக்குறது ரெண்டாவது. அதிகமான பெண் பிள்ளைகள் வாப்பட பேரை கூட அவங்களோட பேருக்கிட்ட இருந்து தூக்கிடுறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய பேர் உதாரணம் பாத்திமான்னு வைங்க, வாப்பட பேர் சும்மா உதாரணத்துக்கு சொல்ற ஒரு முகமது அஹ்மது என்று வைங்க. இவ்வளவு காலம் 20 வருஷம் பாத்திமா அஹ்மது என்று தான் வாழ்ந்தா. நிக்கா முடிச்சதுக்கு பின்னால யார நிக்கா முடிக்கிறாவோ அந்த மாப்பிள்ளைய பேர் அஹ்மத தூக்கி வீசியாச்சு. இப்ப மாப்பிள்ளைய பேர் வருவது. நான் கேட்கிறேன், இந்த சட்டத்தை யாரு சொல்லி தந்தது? பொம்பளை பிள்ளைகளுக்கு நிக்கா முடிச்சதுக்கு பின்னால ஒரு பெண்ணுக்கு பக்கத்துல மாப்பிள்ளைய பேரை தான் போடணும் என்றது ஷரியத்துடைய சட்டமா? சட்டம் அல்ல. நாங்க அது அப்படி வளமையாக்கி கொண்டே இருக்கிறோம். அந்த பேர் போடுற காரணம் அது இனிஷியல், முதல் எழுத்துடைய பேர். இனிஷியலுக்கு தகுதி யாருட பேர்? வாப்பட பேர். அப்ப இனிஷியல் என்று கேட்டா வாப்பட பேர், மற்ற இடத்துல மாப்பிள்ளையோட பேர் என்றா விலங்கல்ல. நாங்க செய்யறது பிழை. எந்த சந்தர்ப்பத்திலையும் திருமணம் முடிச்சாலும் வாப்பட பேரை தூக்கவானம். வாப்பட பேர் மவுத்து மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுதுஆ யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள் ஒவ்வொரு மனிதர்களையும் அல்லாஹ் கூப்பிடுவான் பி அஸ்மாஇ ஆபாஇஹி, அவங்களோட வாப்பட பேரை சொல்லி தான் கூப்பிடுவான். இன்னாருடைய வைஃப் வாங்க, மனைவி வாங்க என்று கூப்பிடுறல்ல, இன்னாருடைய மகள் வாங்க என்று தான் கூப்பிடப்படும். அப்ப கியாமத்திலே மகளோட பேரை வாப்பட பேர் தான் கூப்பிடுறேன்டா, உலகத்துடைய வாழ்க்கையில் என்னத்துக்கு வாப்பட பேரை தூக்கணும்? இது பொம்பளை பிள்ளைகள் செய்யற ஆகப்பெரிய பிழை. ஏனென்றா வாப்பாக்கும் இதுக்கும் சட்டம் தெரியா. சில ஆண் பிள்ளைகள் சில பயங்கரமான சில சட்டங்களையும் கை வைக்கிறாங்க. சொல்றாங்க, எப்படி நிக்கா முடிச்சதுக்கு பின்னால உம்மா உதாசீனப்படுத்துற விதமா, ஏண்ட உம்மோட எல்லா குணமும் உங்களுக்கு தெரியும், நீங்க ஏண்ட உமாவை போல சும்மா லேசா சொல்றாங்க. இவங்க எல்லாம் நிக்காக்கு முன்னால சட்டங்களை படிங்க. இதுக்கு ஃபிக்ஹ்ல உலமாக்கள் சொல்றது லிஹாருடைய சட்டம். உலமாக்கள் கிட்ட கேட்டு படி, லிஹாருடைய சட்டம் என்னன்னு படி. லிஹார் என்று சொல்லி சொன்னா இது எவ்வளவு கடுமையான சட்டம் என்றா, ஒரு நாளும் எங்கட மனைவியை எங்கட தாய்க்கு ஒப்பிடக்கூடாது. அப்படி தாய்க்கு ஒப்பிட்டா குற்ற பரிகாரம் உண்டு, ஒரு கஃபாரம் உண்டு. என்ன கஃபாரண்டா, மனைவியை பார்த்து ஒரு மனிதன் சொல்றாரு, என் வைஃபை பார்த்து மனைவியை பார்த்து சொல்றாரு, நீங்க என் உம்மாவை போல என்று சொல்லிட்டாரா, அந்த நிமிஷம் இந்த மனைவி ஆட்டோமேட்டிக் அந்த இடத்துல ஹராமாவா. எது வரைக்கும் என்றா, ஒரு கஃபாராவா செய்யற வரைக்கும் ஹராமாவா. அது என்ன கஃபாராண்டா, ஒரு மனிதன் பரலான நோன்பு பிடிச்சு விட்டா என்ன கஃபாராவோ, என்ன குற்ற பரிகாரமோ, அதே பரிகாரம் இந்த லிஹாருடைய சட்டத்தில் அவர் செய்யணும். ஒன்று, ஒரு அடிமையை உரிமையுடணும். அப்படி இல்ல 2 மாதம் தொடர்ச்சியா நோன்பு பிடிக்கணும். அப்படி இல்ல 60 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு, 60 மிஸ்கீனா சாப்பாடு கொடுக்கும். இது கொடுத்தா தான் இந்த லிஹாருடைய சட்டம் அந்த இடத்துல உடையும். அதே போல வாப்பா இல்லாத ஒத்தரை பார்த்து ஒத்தர் வாப்பாண்டு கூப்பிடலாம். அவர் வயசுல மூத்தவராகி கேளும், இன்னொத்தர் கூட்டாளிட வாப்பா, அதிகமானவன் அப்படிதான் கூப்பிடுறது. கூட்டாளிட வாப்பாண்ட வாப்பா, வாங்க வாப்பா, உட்காருங்க வாப்பா. வாப்பா இல்லாத ஒத்தனை வாப்பாண்டு கூப்பிடலாம். இதுக்கு கஃபாரான்னு ஒன்று இஸ்லாத்துல சொல்லப்படாவிட்டாலும் சில லஅனத்துகள் சொல்லப்பட்டு. அதனால கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்கட வாப்பா எங்கட உம்மான்றது எங்கட 2 கண்ணை போல. எங்கட வாப்பா உம்மா ஒரு கண்ணுண்டா, மனைவி கணவன் இன்னொரு கண். யாரும் மனைவி கிட்ட கேட்டு சங்கடப்படுத்த வானம், உனக்கு ஒரு உம்மா வாப்பா ஓடுமா நான் ஓடுமா, இந்த கேள்விக்கு பதில் கொடுத்தா நீங்க மடே. இந்த கேள்வி கேட்கிறோம் வடிகட்டின ஒரு முட்டாள், இந்த கேள்விக்கு பதில் கொடுத்தா அதை விட பெரிய மடே. இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கறல்ல, சிம்பிளா கொடுக்கணும் என்றா, நீங்க ஒரு கண் என்றா என் உம்மா வாப்பா இன்னொரு கண். நீங்க என்கிட்ட கேட்கறீங்க உனக்கு வலது கண் ஓணுமா இடது கண் ஓணுமான்னு. இப்ப நான் வலது கண் ஓணுமென்னு மட்டுமா சொல்லுவேன், செல்லுவன் எனக்கு 2 கண்ணும் ஓணுமென்னு தான் சொல்லுவேன். இப்படித்தான் பதில் கொடுக்கணுமே தவிர, எனக்கு அவங்கள விட நீங்க தான் ஓணும் என்று சொன்னீங்களா,
அந்த இடத்துல பெரிய பெரிய ஆபத்துகளை தொடுறீங்கன்றத மறந்துடவாங்க. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாப்பா உம்மா என்று சொல்றது உலகத்துல பெரிய சீதே, இதுல சந்தேகம் இல்லை. உலகத்துடைய வாழ்க்கையில இவங்களை அவமதிக்கிறவாங்க, இவங்களோட கண்ணியம் இல்லாம நடக்கவான. அதிலையும் குறிப்பாக வாப்பாவோட கண்ணியமா நடங்க. உலகத்துடைய வாழ்க்கையில கடைசியாக இதோட முடிகிறது. உலகத்துடைய வாழ்க்கையில எப்படி உங்களோட வாப்போட நடக்கிறீங்களோ உங்களோட புள்ள அப்படிதான் உங்களோட நடப்பாரு. நாங்க எப்படி எங்களோட வாப்பாக்கு கண்ணியம் கொடுக்கிறோமோ அதே போலதான் அந்த புள்ள எங்களுக்கு கண்ணியம் தரும், இதுல சந்தேகம் இல்லை. ஒரு மேகசின், ஒரு மஜல்லால எழுதிய ஒரு சம்பவம், மிக முக்கியமான ஒரு சம்பவம், படிப்பினைக்குரிய ஒரு சம்பவம். மேற்கத்திய நாடுகள் ஒரு வளமையோடு இருந்துச்சு. எப்படி என்றா, ஒரு காலத்துல வாப்பா உம்மாக்கு சோமில்லாம போச்சுண்டா, நல்ல ஏலாம் போனா பாக்க இல்லாம போனா கருண கொலைன்ற ஒரு கொலையோண்டு செய்வாங்க. கருண கொலைண்டா வாப்ப உம்மாவை பாக்க இல்லாட்டி அந்த வாப்ப உம்மாவை ஏதாவது ஒரு பெரிய மலைப்பகுதியில அப்படியே கீழே தள்ளி விட்டுடுவாங்க. இது மேற்கத்திய கலாச்சாரத்துல ரொம்ப பயங்கரமான ஒரு கலாச்சாரம். அப்ப ஒரு தடவை ஒரு மகன், ஒரு வாப்பா, நல்ல ஏழாத ஒரு வாப்பாவை ஒரு வீல் சேர் ஒண்ணுல வச்சு அப்படியே மலைப்பகுதிக்கு தள்ளிட்டு போறாரு. என்னத்துக்கு? அவரை பார்த்து கொள்ளலாம், இவர் அப்படியே கீழே தள்ளி விட்டுடுவோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியே தள்ளி மேல கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல நின்று தள்ளுறதுக்கு தயாராகிறாரு. வாப்பா சிரிக்கிறார். வாப்பா சிரிச்சார். கேக்குறாங்க, ஏன் வாப்பா சிரிக்கிறீங்க? உங்களே நான் தள்ள போறேன், கருணை கொலை செய்ய போறேன். சொன்னாங்க, ஏண்ட ஒரு வேண்டுகோள் ஒன்று இருக்குது, இந்த இடத்துல இருந்து நீ என்னைய தள்ளாம இதுக்கு மேல போனா இன்னும் கொஞ்சம் ஒசரமான ஒரு இடம், அதுல இருந்து தள்ள இயலுமான்னு கேட்டார். கேட்டாங்க, ஏன் அப்படி கேக்குறீங்க? சொன்னாங்க, ஏனென்றா ஏண்ட வாப்பாவை நான் அங்கேருந்து தான் தள்ளினேன்டா. சுபஹான். அதோட இவர் தள்ளிட்டு நாட்காலியை எடுக்கக்கூடிய நேரத்துல இந்த காட்சியை பார்த்து கொண்டு இந்த பேரன், அதாவது தள்ளினவருடைய மகன், அவர் பார்த்த அந்த வாப்பாக்காரனுக்கு சொல்றாரு, வாப்பா மறக்காம நீங்க தள்ளிட்டு அப்பாவை தள்ளிட்டு அந்த நாட்காலியை கையோடு எடுத்துட்டு வாங்க. கேட்டாங்க, என்னத்துக்கு? நாளைக்கு உங்களைய நான் வச்சு தள்ளணுமே. சுபஹான். நீங்க எப்படி நடக்கிறீங்களோ உங்களோட வாப்பாவோட, அப்படிதான் உங்களோட புள்ள உங்களோட நடப்பார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் பெரிய ஒரு படிப்பினன்றே சும்மா இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆசரோட நடந்த முறைய பாருங்க குர்ஆன்ல. ஆசரோட நடந்த முறை குர்ஆன் செல்லுதா இல்லையா? ஆசர் எடுத்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பதுவா செஞ்சான், வீட்டுல இருந்து விரட்டினான். சொன்னாங்க, கல்லால் அடிப்பனேண்டா. இவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வேன் வாப்பா, உங்களுக்காக வேண்டி துஆ செய்வேன். மோசமா நடக்கிறார், கண்ணியமா தான் பதில் கொடுத்தாங்க. இவங்க எப்படி கண்ணியமா நடந்தாங்க, ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் தஆலா எப்படி உருவாக்கினார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துல குழந்தையிலிருந்து 8 வயது வரைக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட ஈக்கவே இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த கடமையும் கிட்டையும் செய்யல, தாய் தான் பார்த்து கொண்டா. 8 வருஷத்துக்கு பிறகு வாராங்க, கனவுல காட்டப்படுவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்க சரி. வைத்து கேட்கிறாங்க, உங்களை அறுக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன். இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. நான் இப்ப என்ன செய்ய அந்த கனவை கொஞ்சம் யோசிங்க. குழந்தையிலேருந்து 8 வருஷம் மட்டும் கிட்ட இல்ல, 8 வயது புள்ள கிட்டவே இல்ல வாப்பா. அந்த வாப்பா கிட்ட சொன்ன பதில் என்ன? வாப்பா நீங்க என்ன அல்லாஹ் உங்களுக்கு ஏவினானோ அதை நீங்க செய்யுங்க வாப்பா. என்ற விஷயத்து நாங்க எப்படியோ எங்கட புள்ள எங்களோட அப்படி. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல வாப்பா இல்ல. ஆனா வாப்பாட அந்தஸ்துல இருந்த அபூ தாலிப், அவங்க சக்கராத்துடைய நேரம் களிம இல்லாத நிலைமையில இருக்கிறாங்க. கிதாபில் எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 கையில எச்சிய துப்பினாங்க. அவங்களோட உமிழ் நீரை துப்பி அபூ தாலிபுடைய முழு உடம்புலையும் தடாவினாங்க. தடாவிட்டு சொன்னாங்க, ஏண்ட காதுக்கு கேட்கிற அளவு சரி களிமாவை சொல்லுங்கள் ஏனென்றா சொன்னாங்க. அபூ தாலிப் கிட்ட கூப்பிட்டு சொன்னாரு, வலகத் அலிம்து பிஅன்ன தீன முஹம்மதின் கைரும் மின் அதியானில் பரியத்தி தீனா லௌலல் மஸப்பத வ இதார மலாமத்தின் லவஜத்தனி ஸம்அன் பிதாக முபீனா. சொன்னாங்க, வலகத் அலிம்த், எனக்கு உறுதியா தெரியும் இந்த உலகத்தில் இருக்கிற மார்க்கத்தில் ஆக சிறந்த மார்க்கம் ஏன் முஹம்மதுடைய மார்க்கம் எனக்கு தெரியும். அப்ப ஏன் களிமாவை ஏற்றுக்கொள்ளல? அதுக்கு 2 காரணம் சொன்னாங்க. அது இந்த இடத்துல தலைப்பல்ல. அப்பயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல்ல எப்படியாவது இவனுக்கு களிமா சொல்ல ட்ரை பண்றாங்க. குர்ஆன் ஆயத் அல்லாஹ் இறக்குறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாகின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா.
நீங்க மஹப்பத் வைக்கிறவங்களுக்கு எல்லாம் ஹிதாயத்தை கொடுக்கல யா ரசூலல்லாஹ், ஹிதாயத்ன்றது என்ற புறத்திலிருந்து கொடுப்போம். அல்லாஹு தாலா கலிமை இல்லாம அவரை மௌத்தாக்கினான். ஆனால் வாழக்கூடிய நேரம் அபூ தாலிபோட சங்கையா நடந்தார். ஹம்சா ரலியல்லாஹு வாப்பட இடத்துல இருந்தவங்க, கண்ணியமா பார்த்து கொண்டவங்க. உஹதுடைய யுத்தத்துல ஹம்சா ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துல ஜின்ன பார்க்கணும்டா ஹம்சாவை பாருங்கடா. யாரும் ஜின்களை கண்டு இல்லை, ஜின்ன பார்க்கணும்டா ஹம்சா ரலியல்லாஹு பாருங்கடா. 2 கையில 2 வாளை வச்சு யுத்தம் செய்யறவங்க, அவ்வளவு பயங்கரமான ஒரு ஆள் ஹம்சா ரலியல்லாஹு. ஐத்தான் ஹம்சா என்ற பேருக்கு கருத்து சிங்கம். ஹம்சா என்றாவே சிங்கம். இந்த ஹம்சா ரலியல்லாஹு இந்த காலத்துல வாழ்ந்த எவ்வளவு அசிங்கங்கள் இருக்கிறாங்க ஹம்சா என்ற பேரை வச்சு. அவங்கள சொல்லல இந்த இடத்துல. ஹம்சான்றது ஒரு சஹாபி, சிங்கம். இந்த ஹம்சா ரலியல்லாஹு அவங்கள கொலை செஞ்சவங்க எங்களுக்கு தெரியுமே. இந்த ஹம்சா ரலியல்லாஹு பெரிய ஒரு சதித்திட்டத்துக்கு மத்தியில கொலை செஞ்சார். இந்த நேரத்துல ஹம்சா ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டிருக்கிறான். உஹதுடைய யுத்த காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேய்த்து மடியில வச்சு அழுவுறாங்க. அழுவே நிப்பாட்டவே இல்லை. எப்படி ஹம்சாவை கொலை செய்ய மனசு வந்துச்சு? எப்படி கிதாபில் எழுதுறாங்க, அவங்களோட ஜனாதாவை எடுத்து வந்து மஸ்ஜிதுல வச்சு 70 தடவை ஜனாதாவை தொழுவிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். யோசிங்க, 70 தடவை ஒரு ஜனாதா தொழுவிக்கப்படுவதுண்டா நாங்க இமாமுக்கு பைத்தியம் வேண்டுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 தடவை தொழுவிச்சாங்க. ஏனென்றா அவ்வளவு இரக்கம். வாப்பட இடத்துல வாழ்ந்த மனுஷர் நாங்க விடுறல்ல. ஐதான் ஷரியத் சொல்லுது, வாப்ப மௌத்தாவினாலும் பிரச்சனை இல்ல, வாப்பட கூட்டாளி மாற கண்ணியப்படுத்தணும். வாப்பா யாரோட எல்லாம் மஹப்பத்தா பழகுறாரோ அவரோட ரெஸ்பெக்டா நடங்க. வாப்பாவை கண்ணியப்படுத்தினதை போல இவ்வளவுக்கு இஸ்லாம் இறங்கி வாப்பாவுடைய விஷயங்களை பேசு. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு ஷரியத் ரொம்ப அழகா வழிகாட்டுது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சில ஆதாபுகளை சொல்லித்தாரா. ஒரு வாப்பாவோட ஒரு மனிதன் எப்படி நடக்கும்? வாப்பா பேசுற அளவை விட எங்கட டோன் கூடுறல்ல. வாப்பா ஒரு அளவு நிதானம் பேசுறாரா, அதை விட எங்கட டோன் கூடுறல்ல. இந்த இடத்துல களிமை ஈக்கிறவரு, களிமை இல்லாதவரு, அவர் நல்லவரு கெட்டவர் எல்லாம் 2வது. வாப்பா என்று உங்களுக்கு யாரும் அடையாளம் காட்டிக்கோ, வாப்பாவோட கண்ணியமா நடக்கிறத தான் இஸ்லாம் சொல்லு. நல்லவன் கெட்டவன் களிமைக்கு இல்ல, அங்க போறார் அந்த கொள்கையில் இருக்கிறார், இதெல்லாம் பேச வேண்டிய தேவையே இல்லை. அதெல்லாம் அவளுக்கு இது இல்லை. நாங்க வாப்பாண்டா அவரை கண்ணியப்படுத்துவோம். வாப்பா பேசுறாரு, வாப்பட குரலுக்கு மேல உங்களோட குரல் பேசக்கூடாது. யாரு வாப்பட குரலுக்கு மேல உயர்த்தி பேசுவாரோ அல்லாஹ் வாழ்க்கையில் அவரை தாழ்த்துவான். சும்மா விளையாட்டால். அதே போல வாப்பாவுடைய கண்டிப்பா வாழ்க்கையில பொறுக்கும். வாப்பா ஒரு பிழையான விஷயத்தை தான் சொல்றாரு, அவர் சொல்றது பிழை, ஆனாலும் எதிர்த்து சும்மா இனிய வாப்பா அதை படிச்ச பேசி கொண்டிருக்க, அவங்களுக்கு தெரியுமா இந்த காலம் இப்படி என்றெல்லாம் பேசிக்கொண்டு போறல்ல. அவரு சொல்றது பிழையா இருந்தாலும் அவருடைய விஷயத்தை செவி கொடுத்து கேட்டுக்கொண்டு இருக்கு. நீங்க எதிர்த்து பேச போவான, எதிர்த்து பேசாம இருக்கிறதான் அத ஒழுக்கம். அடுத்தது வாப்பாவுடைய விஷயத்துல கண்ணியமாக நடக்கணும், மதிக்கும். அப்பதான் எங்கட பிள்ளைங்களை மதிக்கும். வாப்பா சாப்பிடுறதுக்கு முன்னால ஒரு சுப்ராலை உட்கார்ந்துக்கிறோம், வாப்பா உட்கார முன்னுக்கு இவன் திண்டுட்டும் பேசிடுவான். வாப்பா உட்கார முன்னுக்கு திண்டு முடிஞ்சாவன் ஒன்றும் பாக்குறல்ல. வாப்பா திண்டையா உம்மா திண்டையா அவனுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் பாக்குறேன் இல்ல, அது தேவையும் இல்லை. வாப்பா சாப்பிடுறதுக்கு முன்னால சாப்பாடு கவலம் வாயில போடுறது ஒழுக்கத்துக்கு மாற்றம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அழகா 19 விஷயம் சொல்லிதாரா. வாப்பட விஷயத்துல எப்படி இருக்கும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாதையில நடக்கக்கூடிய நேரம் வாப்பா போறாரு, வாப்பா ஓவர்டேக் பண்ணி கொண்டு போறல்ல. இந்த காலத்துல பைஸ்கல் எல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு போறாங்க. வாப்பா நடந்து போறாரு, நீங்க வாப்பட முன்னால நடக்கிறது ஒழுக்கத்துக்கு மாற்றம், நடக்க கூடாது. அதே போல வாப்பா உட்கார்ந்து தண்ணி கேட்கிறாரு, நீங்க கீழே அவரை விட கீழே உட்கார்ந்து தான் தண்ணி கொடுக்கும், தாங்க என்ன நின்று கொண்டு கொடுக்கறது, இது ஒழுக்கத்துக்கு மாற்றம். இப்படி தந்தையுடைய விஷயத்துல நடக்கிற 19-20 விஷயங்களை பெரியோரு லிஸ்ட் அவுட் ஒன்று போட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக்கிறான். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கத்தை சம்பாதிக்கிறதுக்கு அல்லாஹ் பல வழிகளை வச்சுக்கிறான். அதுல ஒரு வழிதான் உம்மா வாப்பாவை கொண்டு வாழ்க்கையில சொர்க்கத்தை சம்பாதிக்கிறது. அதே போல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிர்வாகத்துடைய வேண்டுகோளுக்கு இணங்க மிக முக்கியமான ஒரு விடயம்தான் எங்களுக்கு தெரியும் இந்த மஸ்ஜிதுடைய புனர் நிர்மாண பணிகள். அதிலையும் குறிப்பாக இந்த சோலார் பவர் போடக்கூடிய திட்டம், அதே போல மஸ்ஜிதுகளுக்கு ஏசி போடக்கூடிய திட்டம்,
காப்பட் போடக்கூடிய திட்டங்கள் என்று அழகான முறையில இந்த மஸ்ஜிதை அழகான முறையில மாத்திரத்துக்காக வேண்டி பல புனர் நிர்மாண பணிகள் நிர்வாகத்தால முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால வெறுமனே நிர்வாகத்துக்கு மாத்திரம் மஸ்ஜிதுகளை புனர் நிர்மாணம் செய்யறது அவங்களுக்கு மட்டும் பொறுப்பல்ல. இது மஹல்லா வாசிகளாகிய எங்களோட ஒரு பொறுப்பு. ஏனென்றா மஹல்லா வாசிகள் இல்லாம நிர்வாகம் செய்ய இயலாம். மஹல்லா வாசிகள் கட்டாயம் தேவை. அவங்களோட கட்டாயம் பங்களிப்புண்டு மஸ்ஜிதுக்கென்று ஈக்கோம். பொதுவாக மஸ்ஜித் என்றது அல்லாஹ்வுடைய மாளிகை, அது எங்களுக்கு உறுதியாக தெரியும். அல்லாஹ்வுடைய மாளிகை யாரு கண்ணியப்படுத்துவாங்களோ அல்லாஹ் கியாமத்துல அவங்கள கண்ணியப்படுத்துவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மஸ்ஜிதை கெட்டுவாங்களோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் அல்லாஹ் அவருக்கு ஒரு மாளிகையை கெட்டுவேன்டான். அவ இரண்டாவது கட்டம் சொன்னாங்க, ஒரு மஸ்ஜித் கெட்ட ஏழாம வைத்துட்டு மஸ்ஜிதுக்கு ஒரு உதவி செய்யறார். எனக்கு ஏழும் மஸ்ஜிதுக்கு ஒரு கல்லு வேங்கி கொடுக்க தான் ஏழும், ஒரு சிமெண்டி பேக் தான் ஏழும், ஒரு தாச்சி மண் தான் வேங்கி கொடுக்க ஏழும். இதை வேங்கி கொடுக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹ் தஆலா அவருக்கும் ஒரு மாளிகையை கட்டுவான். இதுவும் வேங்கி கொடுக்க இயலாத ஒரு கூட்டம் ஈகிறாங்களே, சரியான ஏழை, கஷ்டம், ஏழா, 2 நேரம் 1 நேரம் தான் சாப்பிடுறாங்க. இவங்க மஸ்ஜிதுக்கு உதவி செய்ய ஆசை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கமஃஹஸகிதாத், சொன்னாங்க ஒரு பறவை முட்டையிடுற அளவுக்கு, பறவை முட்டையிடுறதுக்கு இவ்வளவு பெரிய இடம் தேவையில்லை, சின்னோர் இடம் ஒண்டி தான் போதும். ஒரு பறவை முட்டையிடுற அளவுக்கு யார் மஸ்ஜிதுக்கு உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு மாளிகையை கெட்டு வேண்டாம். இந்த பறவை முட்டையிடுற அளவுக்கு மொத்தனுக்கு உதவி செய்ய இயலா என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸ்ஜிதில் ஈக்கக்கூடிய ஊத்தைகள் எடுத்து யார் வெளியில போடுவாங்களோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அவருக்கும் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை ஈக்கின்றான். அப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கத்தை சம்பாதிக்கிற ஒரு வழியை நான் பேசினேன் இவ்வளவு நேரம். 2வது ஒரு வழி மஸ்ஜிதுக்கு உதவி செய்யறதாலே சொர்க்கத்துக்கு போகலும், சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை சம்பாதிச்சிருது. அதனால எங்களால் எவ்வளவு உதவியலுமோ எவ்வளவு உதவி செய்யலுமோ மஸ்ஜிதுடைய விஷயத்துல கொஞ்சம் நிர்வாகத்துக்கிட்ட போய்த்து கேளு, எவ்வளவு கொட்டேஷன் போகுது, என்ன செய்யணும், என்ன உதவி செய்யணும், என்னென்ன விஷயங்கள் முன்னெடுக்கிறீங்க, எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பங்குதாரி ஆவி அந்த விஷயங்களை நிர்வாகங்களோட கேட்டு உங்களால முடிஞ்ச உதவிகளை அந்த மஸ்ஜிதுக்கு இந்த மஸ்ஜிதுக்கு கொடுத்து உதவி செய்யுமாறு நிர்வாகத்துடைய சார்பாக கேட்டுக்கொள்றேன். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கு வழங்குவானாக. யாழ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.